முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நீட் மறுதேர்வை எதிர்த்த வழக்கின் விசாரணை ஜூலை மாதம் நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தூத்துக்குடியில் ரூபாய் 38,000 கோடியில் அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. திமுக ஆட்சியை விட குறைவாக கடன் வாங்கினால் பதவி விலகுகிறேன். தமிழக வெற்றிக்கழக அரசிற்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சவால். இனி விரிவான செய்திகளை காணலாம். நீட் மறுதேர்வை எதிர்த்த வழக்கின் விசாரணை ஜூலை மாதம் நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்து வழக்கை ஒத்திவைத்துள்ளது. MBBS, PDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தேர்வு முகமை சார்பில் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 2026-27 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நாடு முழுவதும் 552 நகரங்களிலும், துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் 14 இடங்களில் என மொத்தம் 5,432 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை நாடு முழுவதும் சுமார் 22,80,000 மாணவ மாணவிகள் எழுதினர். இந்த நிலையில் நீட் தேர்வு வினாத்தால் பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பே கசிந்ததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக கடந்த மே 12ஆம் தேதி தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. வினாத்தால் கசிவு விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே நீட் மறுதேர்வு வரும் ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. மறுதேர்வுக்கு மாணவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும், கூடுதல் கட்டணம் எதுவும் கட்ட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீட் மறுதேர்வு ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வரும் ஜூலை மாதம் நீதிபதி நரசிம்மா தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தனர்.